வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுவையின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் நிலா சமுதாய வானொலி 90.4. நிலா சமுதாய வானொலியில் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 16வது பக்கத்தில்தான் இன்று இணைந்துள்ளோம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து உருவாக்கி சமுதாய வானொலி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த 16வது பக்கத்தில் மூத்த குடிமக்களுக்கான மன ஆரோக்கியம் மற்றும் தியானம் பற்றி தான் தாத்தா பரத்தும் பேத்தி லக்ஷ்மியும் பேச வந்திருக்காங்க. கேட்கலாமா? வாங்க. அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் எனும் மூத்த குடிமக்களுக்கான பயனுள்ள நிகழ்ச்சியின் 16வது அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் தான் உங்கள் லக்ஷ்மி மற்றும் என்னோட தாத்தா பரத். இந்த பேத்தி தாத்தா ஜோடி மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில இந்திய அரசாங்கத்தின் மூத்தோர்களுக்கான நலத்திட்டங்களை பற்றி விளக்கமா வழங்கிக்கிட்டு வரோம். இதன் மூலமா மூத்தோர்களுக்கு ஆரோக்கியம், நிதி உதவி, உரிமை, அது மட்டும் இல்லாம ஆதரவு பெற்று வாழ உறுதுணையா இருக்கும். சரியா சொன்னீங்க தாத்தா. இந்திய அரசாங்கத்தின் மூத்த குடிமக்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த நிகழ்ச்சி நமது சமுதாய வானொலியில ஒளிபரப்புறாங்க. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி. இப்ப காலம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. வேலைக்காக பிள்ளைங்க ஒரு இடத்துலயும் பெற்றோர்கள் வேற இடத்துலயும் இருக்காங்க. அப்படி தனிமையில இருக்க மூத்த குடிமக்கள் 3வது நபரை தான் நம்பி இருக்காங்க. சரியா சொன்ன லட்சுமி. மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாகவும் ஒரு துணையாகவும் இருக்கும். தாத்தா, மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில இந்திய அமைச்சகத்தால் மூத்த குடிமக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பத்தி விளக்கமா பார்த்துட்டு வரோம். அது என்னன்னா, மூத்த குடிமக்கள் ஒருங்கிணைந்த திட்டம், மூத்தோருக்கான தேசிய உதவி மையம், பராமரிப்பாளர் பயிற்சி, சிறப்பு பொருளாதார மற்றும் வயோஸ்ரீ திட்டங்கள், கண் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் சரியான உணவு மற்றும் உணர்வு தொடர்பான நிபுணர் ஆலோசனைகள் வழங்கப்படுது. இது எல்லாமே நம்ம மூத்தோரோட நலனை மேம்படுத்துவதற்கு பெரும் உதவியா இருக்கு. அப்போ என் பேத்திக்கிட்ட இனிய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி லட்சுமி, நேத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போனியே, எப்படி இருந்தது? அதுவா தாத்தா, அதெல்லாம் அருமையா இருந்துச்சு. பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது ஒரு தனி சந்தோஷம்தான். படம் பார்த்தோம், நைட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். வாழ்க்கை எவ்வளோ பரபரப்பா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். எல்லாரும் வேலை வேலைன்னு இருந்தாலும் நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தது திரும்பவும் பழைய நாட்களுக்கு போன மாதிரி இருந்துச்சு. எல்லா மன அழுத்தமும் குறைஞ்சிருச்சு. கரெக்டா சொன்னம்மா. ஆனா இப்ப எங்க யாருக்கும் நேரமும் இல்லை, பாசமும் இல்லை. எங்க காலத்துல நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம். அது ஒரு அழகிய காலம். இப்போ எங்க யாரை எது கேட்டாலும் எனக்கு நேரமே இல்லைன்றாங்க. அப்படியா தாத்தா? நீங்க அப்பெல்லாம் எப்படி நேரத்தை செலவழிப்பீங்க? லட்சுமி, அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றப்ப பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் தான் வரணும். அப்போ எங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அப்போ நாங்கள் பாட்டு பாடுறது, வார்த்தை விளையாட்டு விளையாடுறது, அப்புறம் பத்திரிகையில் நம்ம ஊர் செய்தி வந்துச்சுன்னா அதை பற்றியும் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் எங்களோட கஷ்டங்களையும் நாங்கள் பேசிக்குவோம். அதனால எங்கள் மனசும் அமைதியாயிடும், நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். தாத்தா, உங்களுக்கு பஸ்ல ட்ரெயின்ல போறது ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் லட்சுமி, அதெல்லாம் கொஞ்சம் காலம்தான். இப்பெல்லாம் பஸ்ஸில் இருந்து எல்லாம் பைக்குக்கு மாறி, பைக்கில் இருந்து காருக்கு மாறிட்டாங்க. அதனால் மக்கள் கூட பேசுகிறதும் போயிடுச்சு, அவங்களோட சந்தோஷமும் குறைஞ்சிடுச்சு. அதுவும் உண்மைதான் தாத்தா. இப்போ எல்லா தொழில்நுட்பமும் இருந்தும் தூரம் அதிகமாக தான் இருக்கு. நம்ம கையிலேயே ஃபோன் இருக்கு, ஆனால் பேச நேரம் இல்லை. வீட்டில் கார் இருக்கு, ஆனால் ஒருத்தங்களை பார்க்க போகணுன்னா பல முறை தயங்க வேண்டியதாக இருக்கு தாத்தா. எங்கள் காலத்தில் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்கன்னாக்கா நாங்கள் யாரும் தொந்தரவாகவும் நினச்சதில்ல, எங்களுக்கு கஷ்டமாகவும் இருந்ததில்ல.
ஏன்னா அதித்தி தேவோ பவ அப்படின்னா விருந்தினர்கள் எங்கள் கடவுள்ன்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது எங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருந்தது. சரியா சொன்னீங்க தாத்தா. இப்போ நமக்கு நெருக்கமானவங்களை கூட நேரா பார்க்காமலே இருக்கும். அதனால தனிமையும் மன அழுத்தமும் தான் அதிகமாகுது தாத்தா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகாலட்சுமி? காலையில் நேரத்தில் அந்த பார்க்கில் உட்காந்து வயசானவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அந்த நேரமே போகிறது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட யாருமே இல்லாமல், அதுவும் நமக்கு வேண்டியவங்க கூட இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னதான் காசு பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் நம்ம கூட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றப்ப ரொம்ப மன அழுத்தமாக ஆயிடும். தாத்தா, நீங்க சரியா சொன்னீங்க. தனிமை முதியவர்களுக்கு மன அழுத்தம் மட்டும் இல்லாம உடல் நலத்தையும் பாதிக்கும். எடுத்துக்காட்டா நோய் எதிர்ப்பு திறன் குறைவு, பசியின்மை, அப்புறம் உடல் உபாதைகளையும் உண்டாக்கும். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது நம்ம கலாச்சாரத்தோடையும் பழமையோடையும் இணைஞ்ச ஒண்ணு. ஓஹோ, நீ யோகா அப்புறம் மூச்சு பயிற்சியை பற்றி சொல்றியா? ஆமா தாத்தா. ஆனா அது மட்டும் இல்லாம தியானமும் இருக்கு. லட்சுமி, நம்ம கிட்ட பாரம்பரியமான பல பயனுள்ள விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு மறந்து போயிடுறோம். தாத்தா, உங்களுக்கு தெரியுமா, முதியவர்களின் உளவியல் அழுத்தம்னு சொல்ற டிப்ரெஷன் அவங்களோட உடல் நலத்தை பல வகையில பாதிக்கும். ஆனா இதுக்கு ஒரு நல்ல தீர்வும் இருக்கு. அது என்னன்னா, இந்திய அரசாங்கத்தின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு ஆதரவும் உதவியும் வழங்குறாங்க. பிள்ளைகள் வேலைக்காக வெளியூர்ல இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணை மரணம், இது மாதிரி காரணத்தால வரும் தனிமை ரொம்ப கஷ்டமானது. அந்த சமயத்துல இந்த அமைச்சகம் அவங்களுக்கு சமூக சேவையாக இலவச ஆலோசனைகளை வழங்குறாங்க. என்னது ஆலோசனையா? அது எப்படி லட்சுமி மன அழுத்தத்தையும் தனிமையையும் போக்கும்? தாத்தா, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க சந்தேகத்துக்கு தீர்வளிக்க தான் உளவியல் வல்லுனர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்போ நம்ம கேட்போமா? மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 16வது அத்தியாயத்தில் மனநலம் காக்க ஒருங்கிணைப்பு மற்றும் தியானம் என்ற தலைப்பில் பயனுள்ள தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ மருத்துவ உளவியல் நிபுணர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார், முதுமை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், என்னோட பேர் சரவணன். நான் மருத்துவ உளவியல் நிபுணராக பிம்ஸ் மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். முதுமைன்றதை பற்றி ஒரு துறையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க மேடம். நாங்கள் இந்த உளவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த முதியவர்கள் அப்படின்ற மாதிரி, சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதுமை பருவம்ன்றது ஒரு மனிதர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பருவம். கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா அந்த ஏஜில் அந்த குழந்தைகள் மாதிரி அவங்களோட வாழ்வில் இருக்கிற சில விஷயங்கள், மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது, உடல் ரீதியான சில உதவிகள், மன ரீதியான சில விஷயங்கள். ஸோ இன்னொன்று, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இந்த முதியோர்கள் அப்படின்றவங்களுடைய ஒரு பாப்புலேஷன்ஸ் அது அதிகமாகிட்டு இருக்குது. இந்த மெடிக்கல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுல இப்போ எல்லாருடைய வாழ்நாள்கள் அதிகரிச்சிருக்கிறது. முதியவர்களுக்கு வரும் மன அழுத்தம் எதனால் வருது சார்? ஸோ இந்த முதியோர்களுக்கு வர மன அழுத்தங்கள் பலதரப்பட்ட காரணங்களாக இருக்கலாம். ஒன்று உடல் சம்பந்தமான பிரச்சனையினால் ஏற்படுற மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்குமே இந்த மன அழுத்தத்துக்கான பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் இருந்திருக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், அது வயதான காலங்களில் அது வெளிப்படலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வயதான காலங்களில் இந்த மன அழுத்தம்ன்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு பிறகு நம்ம முதுமைன்றோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டெய்லி வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வீட்டில் இருந்து மற்றவங்கள சார்ந்து இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வேலையில் இருந்த பிஸி, இப்போ இருக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு முதுமையில் இந்த மன அழுத்தத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது சொல்கிறாங்க சில இடங்களில், சில வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க முதுமை காலங்களில் ரொம்ப திட்டமிட்டு
நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்ம லைஃப்பை எப்படி அமைச்சிக்க போகிறோம், அந்த மாதிரியான நிறைய ப்ராப்பரான திட்டம் போட்டு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மன அழுத்தங்கள், முதுமையில் ஏற்படுற மன அழுத்தங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதுமையில் இருக்கிற மன அழுத்தங்களுக்கு வந்து பொதுவாக நாங்கள் இந்த உளவியல் நிபுணர்கள்னும் போது நாங்கள் சொல்லுவோம், எந்த ஒரு மனிதனுடைய குணங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தால் அது உடல் ரீதியாக இருக்கான்னு பார்க்கணும், மன ரீதியாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை இந்த சுற்றுப்புற ரீதியாக, இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா பயோ சைக்கோ சோஷியல் காஸ். உடல் ரீதியான காரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு, அது ஒன்று சொல்லுவாங்க. இந்த சத்து குறைபாடுகள்னால கூட இந்த மன அழுத்தங்கள் வரலாம். சில பேருக்கு இந்த வெளிநாட்டுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பருவ மாற்றங்கள்னால இருக்கும், குறிப்பாக அந்த சீசன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வின்டர் சீசனில் அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடல் உபாதைனங்கள்னால இருக்கலாம். மன ரீதியாக என்னென்னா அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய ஆளுமைத்தன்மை, இதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கலாம். சுற்றுப்புறம்னா அவங்க இருக்கிற இடங்கள், அவங்க சொந்தம் பந்தம், பிள்ளைங்க, அவங்களுக்கு போதுமான ஒரு பாதுகாப்பு இல்லாதது, போதுமான அளவுக்கு ஒரு அணுகுமுறைகள் இல்லாதது, அவங்க தேவைகளை யாரும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பொருளாதார ரீதியான சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு காரணமாக அவங்களுக்கு மன அழுத்தங்கள் அமையலாம். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்கள எப்படி வெளிக்கொண்டு வருது சார்? முதியோர்களுடைய மன அழுத்தம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்குறது அந்த இதில் திடீர்னு உடல் ரீதியாக அவங்க செய்கிற வேலைகள், அப்புறம் இந்த ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டுட்ருக்கிறது போய் இப்போ மற்றவங்க சொல்கிறது கேட்டு அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் காரணங்களாக வந்து அவங்களுக்கு இந்த மன அழுத்தங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியான காரணங்கள், சில பேருக்கு உடல் ரீதியான காரணங்களாக இருக்கலாம். கட்டாயம் வந்து நம்ம இந்த முதுமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தங்கள் இருக்கும்போது இது சம்மந்தமாக மனநல வல்லுநர்களிடம் நம்ம காட்டி அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன், அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மன அழுத்தம் இந்த வயதுக்கான மன அழுத்தம் தானா, இல்லை அவங்களுக்கு மன அழுத்த நோய் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நார்மல் டிப்ரெஷன் அப்படின்றது அந்த லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம், அந்த வாழ்வாதாரங்கள் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மனநோய்க்கான சில இதுவாகவும் இருக்கலாம். ஸோ அது மனநோய்க்கானதாக இருந்ததுன்னா அதுக்கான வைத்தியங்கள் அவங்க எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். முதுமையில கூட நெருக்கமா இருக்கவங்க யாராவது இறந்துட்டா அது அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துரும். அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும் சார்? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணையோட இழப்பு. ஸோ இது மனநல வல்லுநர்கள், அவங்கெல்லாம் உளவியல் வல்லுநர்கள், அவங்களாம் இது சம்மந்தமான சில ஸ்கேல், அதாவது ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஒரு அளவுகோல்கள் மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கை துணையோட இழப்பு ஒரு மனிதனுக்கு 100% மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. திடீர்னு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அது வாழ்க்கை துணைன்னும் போது அதோட தாக்கம் இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நண்பர்கள், அவங்க கூட பிறந்தவங்க, ஸோ அந்த மாதிரியான இறப்புகள்னும் போது அவங்கள ரொம்ப பாதிக்கும். இந்த இறப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டெத், திடீர்னு இறந்து போகிறது அவங்க ஏற்றுக்கிறதுக்கான நாட்கள் கொஞ்சம் இருக்கும். சில பேர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க எந்த நேரம் வேணாலும் அவங்களுடைய இறப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க ரெகுலராக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் திடீர்னு சில பேர் இறந்து போகிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸில் நம்ம முன்னாடியே பார்த்தபடி பார்த்திங்கன்னா, எங்களுக்கு முன்கூட்டியே ஒரு மன அழுத்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களை விட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன சொல்லணும்னா, நார்மல் கிரீஃப் பீரியட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இழப்பை ஒரு மனிதன் சராசரியாக ஏற்றுக்கிறதுக்குன்றதுக்கு 3லேருந்து 6 மாதம் ஆகுன்றாங்க. அது வந்து இயற்கை. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கிற சில மன ரீதியான மாற்றங்கள், கவலையாக இருக்கிறது, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, சாப்பாட்டில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அடிக்கடி அழுதுட்டு இருக்கிறது, சில பேருக்கு சில குற்ற உணர்வுகள், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த பீரியடில் கொஞ்சம் நார்மல். இந்த 3 மாதம் 6 மாதத்துக்கு பிறகும் இது தொடருது, நாளுக்கு நாள் இது அதிகமாகிக்கிட்டே போகுது, அவங்களுடைய மன அழுத்தன்றது குறைய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கட்டாயம் டாக்டரோட ஒரு ஹெல்ப்பு தேவைப்படலாம். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு இழப்பு நேரங்களில்
அவங்க எடுத்துக்கிற மெடிசன்ஸ், உணவுகள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். சில அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்ற உணர மாட்டாங்க. ஸோ இந்த மருந்து, இந்த சாப்பாடு, இந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த மன அழுத்தங்கள் அந்த நார்மலாக இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் இருந்து அதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதியவர்களுக்கான பொதுவான ஆலோசனை சொல்லுங்க சார். ஸோ முதியவர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் கட்டாயம் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். கரெக்டான மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். டாக்டர் சொல்லும்போது செக்கப்புக்கு போகணும். அவங்க சொல்கிற வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்னென்னா முதியோர்கள் அவங்களுடைய தினமும் அவங்களுடைய நாட்களை ஒரு திட்டமிட்டு செயல்படுத்தணும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இந்த வேலை பார்க்கணும், அந்த வேலை செய்யணும். அது மாதிரி ஒரு பிளான்டாக அவங்க லைஃப்பை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். பொருளாதார ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரி, மற்றவங்க கூட பழகிறதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு விதமான ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல், எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையில் இருந்தாங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். சில நேரங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த நம்ம சொன்னபடி இந்த டாக்டர்ஸை பார்க்குறது, அந்த டெஸ்ட்டு, மெடிசன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையுமே அது ரெகுலராக சில பேர் அந்த ட்ரீட்மெண்ட்ஸை சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். சில நேரங்கள் அவங்களோட வீட்டு சூழ்நிலைகள் இல்லை நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி இல்லை போல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எந்த இடங்களில் இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், எந்த இடங்களில் அவங்கள புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களில் அவங்களோட எண்ணங்களையும் யார்கிட்டையாவது அவங்களோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதும் கொஞ்சம் நல்லது. முதியவர்களுக்கான மன அழுத்தம் மற்றும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். தேங்க்யூ. தாத்தா, உளவியலாளர்கள் மக்களுக்கு மனசையும் உணர்ச்சி போராட்டத்தையும் ஜெயிக்க எப்படி உதவுறாங்கன்னு விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். சரிதான் லட்சுமி, வேற யாரும் நமக்கு இல்லாதப்ப இந்த மாதிரி வர்றவங்க தான் நமக்கு சிறப்பானவங்க. ஆமா தாத்தா, வயசானவங்க தனிமையில கஷ்டப்படுறத நம்ம எவ்வளோ நியூஸ்ல பாக்குறோம். அது அவங்க உடலை மட்டும் இல்லாம மனசையும் ரொம்பவே பாதிக்கும். லட்சுமி, என் நண்பன் நரேஷ உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதயத்தில் அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் சரியாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க பசங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சி வெளியூருக்கு போயிட்டாங்க. அவன் வீட்டில் தனிமையில் இருந்ததுனால அவனுக்கு மன அழுத்தம் அதிகமாகி அவன் உடம்ப ஒழுங்காக கவனிச்சிக்காமல் விட்டுட்டான். அவனுக்கு பசி இல்லாமல் போய் சாப்பாடும் ஒழுங்காக சாப்பிடாம விட்டுட்டான். அதனால் அவனுக்கு மேலும் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அப்போவே இந்த மாதிரி திட்டம்னு ஒன்று இருந்தது தெரிஞ்சிருந்தா அவனுக்கு சொல்லி சீக்கிரமாகவே குணமடைய வச்சிருக்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா லட்சுமி? இப்போ அவன் அவங்க பிள்ளைங்களோட வெளிநாட்டில் தான் இருக்கான். அப்படி இருந்தும் அவன் தனிமையில் இருக்கிற மாதிரியே இருக்கான். ஏன்னா என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் நம்ம நாடு, நம்ம வீடு, உணவு, மொழி, சூழல் எல்லாம் நம்ம கூட ஆழமாக தொடர்புடையது. இப்போ அவனுக்கு அதுவே மறுபடியும் மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. தாத்தா, தியானம்ன்றது நம்ம மனசையும் நம்மள நாமே அமைதிப்படுத்த உதவி செய்யுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் லட்சுமி. சரியான தியான பயிற்சி மூலம் நம்ம மனதை ஆரோக்கியமாக திடப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 60 வயசு ஆனாலே யோகா பயிற்சி, தியானம் பயிற்சி இதெல்லாம் செஞ்சோம்னா மனசு அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அருமையா சொன்னீங்க தாத்தா. நீங்க சொல்றது அற்புதமான விஷயம். லட்சுமி, தியானமும் யோகாவும் நம்ம வாழ்க்கைய சரியான திசையில கவனத்தை செலுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். வயசுன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. எந்த வயசானாலும் யோகாவும் தியானமும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதோட ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. தாத்தா, யோகா மற்றும் தியானத்தை பத்தி நமக்கு சொல்றதுக்கு வல்லுனர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 16வது அத்தியாயத்தில் மனநலம் காக்க ஒருங்கிணைப்பு மற்றும் தியானம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சிக்காக யோகா மற்றும் தியான நிபுணர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. வணக்கங்க, என்னுடைய பெயர் வி ராதா. என்னுடைய கல்வி தகுதி BA, MPEd மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், PG டிப்ளமோ யோகா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உடற்கல்வி மற்றும் யோகா ஆசிரியராக பணிபுரிகிறேன். யோகா அப்படின்னா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ யோகா அப்படின்னு சொன்னோம்னா பாடி, மைண்ட், சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல், மனம், ஆன்மா அல்லது ஆத்மா
இவை மூன்றும் ஒன்றாக இணைக்கக்கூடியது தான் யோகா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பொதுவாக வந்து யோகா பண்ணும்பொழுது நம்ம உடம்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கும், நம்ம மனசு வந்து வேறு ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கும், நினச்சிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி இல்லாமல் இந்த மூன்றும் ஒன்றாக இணைச்சி செய்கிறது தான் யோகா. யோகா செய்யும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்னு ஏதாச்சும் இருக்குங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம உடம்பு வந்து முதல்ல தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். வந்து சாப்பிடாம வெறும் வயிற்றுடன் இருக்கணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து நார்மலாக இருக்கணும், லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். கண் கண்ணாடி, வாட்சி, பெண்கள் வந்து கொலுசு இது போன்ற பொருள்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நம்ம யோகா பயிற்சி செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப தூய்மையான இடமா இருக்கணும், காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும், அமைதியான இடமா இருக்கணும். அதுக்கு பிறகு யோகா மேட்டு போட்டு நம்ம யோகா செய்யணும். அப்படி போன்ற வசதி இல்லாதவங்களாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பாய், பெட்ஷீட்டு இது மாதிரி அதை போட்டு அது மேலே நம்ம அமர்ந்து யோகா பயிற்சி மேற்கொள்வது நல்லது. யோகாசனம் மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் என்ன மாதிரியான பயன்களை தரும் சார்? இப்போ 3 முதல் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக யோகா பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது 3 விதமான மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படுது. ஒன்று வந்து உடல் ரீதியான மாற்றங்கள். நம்ம யோகா பயிற்சியை மேற்கொள்ளும் போது உடல் ரீதியான மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுதுன்னா, இப்போ ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க, குண்டாக இருப்பாங்க, அவங்க வந்து படிப்படியாக வந்து வெயிட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம், உடல் வலிமை அதிகரிக்கும், நல்லா தூக்கம் வரும், இதய செயல்திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இது போன மாற்றங்கள் எல்லாம் உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாவது மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். ரொம்ப கோபம் வர்றதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி அமைதியாக சாந்தமாக ஆகிடுவோம். நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்திக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து நமக்கு கிடைக்கும். மன வலிமை வந்து அதிகரிக்கும், எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன வலிமை வந்து அதிகரிக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். என்னென்ன வேதியியல் மாற்றங்கள்? நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள், கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம், மூளை, குடல், இந்த நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிற தைராய்டு, இது எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இரத்தத்தின் சர்க்கரை அளவும் உப்புனுடைய அளவும் குறையும், கொழுப்பு சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தூய்மை, சந்தோஷம், நினைப்பதை அடைதல், நம்மை பற்றி நாமே தெரிந்து கொள்ளுதல், நம்மக்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குதுன்னு நாமளே வந்து தெரிஞ்சு கொள்ளுதல். ஜென்ரலாக சொல்லப்போனால் என்ன பயன் அப்படின்னு சொன்னான்னா, உடம்புல வந்து வளையும் தன்மை ஏற்படும், எலும்புகள், நரம்புகள், தசைகள்லாம் பலமாகும், இரத்த ஓட்டங்கள் வந்து சீராக இயங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போனோம். ஆனால் முறைப்படி நம்ம சொல்லணும்னா 3 விதமான மாற்றங்கள். ஒன்று உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான வேதியியல் மாற்றங்கள். இந்த 3 மாற்றம் நிகழும்பொழுது உடல் முழுமையாக நம்மளுக்கு குணமாகும். பொதுவாகவே முதியவர்களுக்கு உடல்நல குறைவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான யோகாசனம்லாம் செய்யலாம் சார்? இப்போ முதியோர்களுக்கு உடல்நல பிரச்சனை அப்படி இருக்குன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல நம்ம கண்டறியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபிபி இருக்குன்னு வச்சிங்களேன், உயர் ரத்த அழுத்தம் அப்படி இருக்குன்னா சவாசனம் அப்படி செய்யலாம். இது முதியோர்களுக்கு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, குனிஞ்சு நிமிந்தெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு உடல்நிலை குறைவு இருக்கும்போது சவாசனம் செய்யலாம். சவாசனம் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு பாயை அல்லது யோகா மேட்டை போட்டு நம்ம வந்து கீழே படுத்து வந்து சூரியனை பார்க்குற மாதிரி கீழே படுத்து தலையெல்லாம் நேராக வச்சு காலில் இருந்து தலை வரைக்கும் ரத்த ஓட்டங்கள்லாம் சீராக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நம்ம படுக்கணும். கால்லாம் கீழே வந்து தரையில் படுற மாதிரி போட்டு கையெல்லாம் நல்லா தரையில் வச்சு விரல்கள்லாம் நீட்டி கண்ணை மூடி ஸ்லோவாக நம்ம மூச்சை உள்ளே இழுத்து ஸ்லோவாக வெளியில் விடணும். இது மாதிரி ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் நம்ம குறைய ஏற்படும். அதுக்கு பிறகு பத்மாசனம் செய்யலாம். இது மாதிரி நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பிபி இருக்குது, யோக முத்ரா செய்யலாம், வஜ்ராசனா செய்யலாம். தலைவலி இருக்குது, கோமுகாசனம் செய்யலாம். இது மாதிரி முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறியணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து முதியவர்கள் என்றதுனால மெடிடேஷன் செய்யலாம், தியானம் செய்யலாம், முத்ரா செய்யலாம். முத்ரா பொதுவாக வந்து 3 விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். டான்ஸுக்கு பயன்படுத்துவோம், பூஜை நேரத்தில் பயன்படுத்துவோம், யோகாவில் பயன்படுத்துவோம். இந்த முத்திரைகள் மூலமாக வயதானவர்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து யோகா பயிற்சியை செய்ய முடியாது என்பதற்காக முத்திரைகள் மூலமாக நம்ம அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இப்போ வயதானவங்க, எனக்கு வாயு பிரச்சனை இருக்குது, தொல்லை இருக்குது, எனக்கு வந்து மாறுலாம் வலிக்கு, இடுப்புலாம் வலிக்கு, கை காலெலாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க நம்ம வாயு முத்திரை செய்யலாம் எளிமையாக. நேராக உட்காந்து கண்களை மூடி வந்து முதுகு தண்டெல்லாம் நேராக வச்சு ஆள்காட்டி விரலை கட்டை விரல்னு கீழே வைத்து கட்டை விரல் அது மேலே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம
மீடியமாக வச்சுக்கிட்டு மற்ற 3 விரலை நேராக நீட்டணும். நீட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அமைதியாக உட்காரணும். முதல்ல 5 நிமிடம் தொடங்கி 20 நிமிடம் வரைக்கும் நம்ம இதை செய்யணும். இது வாயு முத்திரை. இது தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நம்ம உடம்பில் உள்ள வாயு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால் முதியவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோகா பயிற்சியை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். முதியவர்களுக்கு மன அழுத்தத்தில் இருந்து வெளிவரதுக்கு அவங்க என்ன மாதிரியான யோகாசனம்லாம் செய்யலாம்? இன்றைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு உடல் நோய்க்கு சரிசமமாக உளவியல் நோய் இன்றைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. எந்நேரமும் ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மன அழுத்தம் ரொம்ப ஏற்படுது. இந்த மன அழுத்தத்திற்கு நம்ம அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் மெடிடேஷன், தியானம் செய்யணும். தியானம் மூலயமா நம்ம மன அழுத்தத்தை முற்றிலும் நம்ம குறைக்கலாம். இந்த தியானம் செய்யும்பொழுது பத்மாசனத்தில் அமர்ந்து செய்யலாம், வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்யலாம், சுகாசனா, சித்தாசனா, இது மாதிரி ஆசனங்களில் நம்ம அமர்ந்து செய்யலாம். சில நேரம் பெரியவங்க பத்மாசனாவில் உட்கார முடியும்னா வலது காலை மேலே எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இடது காலை மேலே எடுத்து போடும்பொழுது இடுப்பெல்லாம் ரொம்ப பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அது மாதிரிலாம் பெயின் இருக்கிறவங்க எந்த காலையும் எடுத்து மேலே தேவையில்ல. சாதாரணமாக வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி உட்காரமோ சமணங்கால் போட்டு நம்ம இந்த பத்மாசனத்தில் உட்காரலாம். பத்மாசனாவில் அமர்ந்து செய்யும்பொழுது 2 கையுமே சின்முத்ராவை நம்ம பயன்படுத்தணும். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் நகம் படாதவாறு விரல்களை நம்ம வட்டத்தை உருவாக்கி மற்ற 3 விரல்களை நம்ம நேராக்கி 2 கையுமே நம்ம சின்முத்ராவில் முட்டிக்கு மேலே வச்சு முதுகு நேராக வச்சு கண்களை மூடி ரொம்ப அமைதியாக ஸ்லோ பிரீத் இன் அண்ட் ஸ்லோ பிரீத் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்ல மூச்சை இழுத்து மெல்ல மூச்சை வெளியில் விடணும். இது செய்யும்போது கவனம் நம்ம சுவாசத்தில் இருக்கணும். இது மாதிரியான பத்மாசனா, வஜ்ராசனா, சுகாசனா, சித்தாசனா, இது மாதிரி அதனால் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். இது முதல்ல 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் அப்படின்னு நேரத்தை படிப்படியாக நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போகணும். கவன சிதறல் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு பயிற்சியை நம்ம செஞ்சோம்னா இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடலாம். யோகா குறித்து பல பயனுள்ள தகவல்களை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா. தாத்தா, யோகாவும் தியானமும் வாழ்க்கைய சரியான பாதையில வச்சுக்க எவ்வளோ முக்கியம்னு பாத்தீங்களா? நம்ம மனசும் எண்ணமும் அமைதியா இருந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சூப்பர் லட்சுமி, வர வர தத்துவ ஞானி போலேயே பேசுற நீ. பரவாயில்ல, என் பேத்தி பெரிய பேச்சாளர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தாத்தா. நம்ம நேயர்கள் இன்னைக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட தனிமைக்கு சிறந்த துணை யோகா மற்றும் தியானம்ன்ற தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு நம்புறேன். உடனே நான் என் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நல்ல விஷயத்த சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் அதை பற்றி பேசுறதே இல்லை. இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இப்போதான் இந்த மன அழுத்தத்தை சரி செய்யறதுக்கான வழி தெரிஞ்சிடுச்சு இல்லையா? மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் 16வது அத்தியாயத்தில் மனநலம் காக்க ஒருங்கிணைப்பு மற்றும் தியானம் என்ற நிகழ்ச்சிக்காக யோகா மற்றும் தியானத்தால் தங்களின் வாழ்க்கை எப்படி மேம்பட்டது என்பது குறித்த பொதுமக்களின் அனுபவங்களை கேட்கலாம். வணக்கம், ஷியாம்லா பேசுகிறேங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ண உடனே அவங்கவுங்க தனிமையாக போயிட்டாங்க. என்னை தனியாக விட்டுட்டு அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளையோட தனியாக போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். மன உளைச்சி நிறைய, யோசனைகள் நிறைய. தனிமையாக இருந்தால் பல யோசனைகள்லாம் ஓடும். எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க. அந்த யோகா பண்ண பிறகு காலையில் எழுந்து யோகா பண்ணுவேன். எனக்கு உடம்பு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லியும் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இப்போ மன உணர்ச்சி நல்லா இருக்குது. ஆரோக்கியமாக இருக்குது. என் உடம்பு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம், எனது பெயர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு இப்போ 71 வயது நடக்குது. இந்த 71 வயசுல என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் உடற்பயிற்சியும் தியானமும் யோகாவும் தொடர்ந்து செய்துன்றதுனால என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது. முதல்லலாம் எனக்கு கோபமும் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு இப்போ கோபம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு சுகர் இருந்துச்சு. அந்த சுகர் இப்போ தியானமும் யோகாவும் பண்ணுறதுனால குறைஞ்சிருக்குது. இப்போ எல்லோரும் தியானமும் யோகாவும் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் குணசுந்தரி பேசுகிறேன்.
நான் வந்து தனிமையில் தான் இருந்தேன். அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் உடம்பும் எனக்கு சரியில்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, அவங்க வந்து வெளியூருக்கு போய்க்கிறாங்க. நான் தனியாக தான் இருப்பேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். உடம்புலாம் ரொம்ப சரியில்லாமல் இருந்தது. அப்போ வந்து இந்த வானொலி நிலையத்திலேருந்து வந்து யோகாவும் தியானமும் சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின்னு நானும் அதை டெய்லி நான் செய்ய ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அந்த யோகாவும் அந்த தியானமும் நான் தனிமையில் இருக்கிறேன்றதே எனக்கு இல்லாமல் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி யோகா இந்த தியானம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு வலிலாம் அதிகமாக இருந்தது. மன உளைச்சல்லையும் நான் இருந்தேன். யோகா தியானம் அதை கலந்து நானும் கற்றுக்கின்னு சும்மா இருக்கும்போதெல்லாம் நான் அதை செய்ய ஆரம்பித்தேன். அது செய்ய செய்ய எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. நம்ம யோகா தியானம் அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்பு நல்லாவே இருக்கும். நான் இப்போ தனிமையில் இருக்கிறேன்ற எனக்கு அந்த ஒரு கஷ்டமே இல்லை. நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன். உடம்பும் எந்த குறையும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமே யோகாவும் தியானமும் தான். இதை வந்து சொல்லி கொடுத்த அந்த வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்மா, என் பேர் கலைவாணி. முதல்லாம் எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கும். என் வேலையை என்னால் செய்ய முடியாது. மற்றவங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படும். அப்போல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறோமோன்ற மாதிரி ஒரு மாதிரி நினைப்பேன். இப்போ வந்து யோகா செய்கிறதுனால என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். ஒரு பாத்ரூம் போகிறதுனாலும் ஒரு குளிக்கிறதுனாலும் எழுந்து நானே செஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுக்கு காரணம் வந்து யோகாவும் தியானமும் தான். ரொம்ப நன்றிம்மா. தாத்தா, முதியவர்கள் அவங்களோட அனுபவத்தை பத்தி சொன்னதை கேட்டோம். இப்போ அவங்களுக்கான அரசு திட்டங்களை பத்தி சொல்லலாமா? சரி, உங்களுக்கு அந்த அரசு திட்டம்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மூத்தவர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம், அதாவது ஐபிஎஸ்ஆர்சி. இந்த முயற்சி மூத்தவர்களின் சமூக, உடல்நிலை மற்றும் மனநிலைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு முழுமையான அணுகுமுறையை கொண்டுள்ளது. இது உடல்நல சேவைகள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மற்றும் சமூக ஒத்துழைப்பை ஊக்குவித்து முதியோர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை உறுதி செய்ய உதவுகிறது. மூத்தவர்களுக்கான உதவி தொலைபேசி எண் 145667. இந்த உதவி தொலைபேசி மூத்தவர்களுக்கு உடனடி உதவியை வழங்குகிறது. அவர்கள் சட்ட உதவி, உடல்நல சேவைகள் அல்லது அவசர உதவிகள் ஆகியவற்றை வழங்குறாங்க. மூத்தவர்கள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை எந்த நேரத்திலும் இந்த எண்ணை அழைத்து ஆதரவை பெறலாம். முதியவர்களுக்கு பராமரிப்பாளர் பயிற்சி திட்டம். முதியவர்களுக்கு சரியான பராமரிப்பு வழங்க திறமையான பராமரிப்பாளர்கள் தேவை. இந்த திட்டம் முதியவர்களுக்கு உடல், மனம் மற்றும் உணர்ச்சி ஆதரவை வழங்குவதற்கான பயிற்சிகளை தனிநபர்களுக்கு வழங்குகிறது. அவர்களுக்கு சிறந்த பராமரிப்பு கிடைக்குமாறு உறுதி செய்கிறது. மூத்த பராமரிப்பு முதுமை வளர்ச்சி இயந்திரம் SAGE. இந்த முயற்சி முதியவர்களுக்கு சேவைகள் மற்றும் தயாரிப்புகளின் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. SAGE மூலமாக தனியார் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் முதியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சிறந்த வசதிகளை உருவாக்க ஊக்குவிக்கின்றன. ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா, அதாவது RVY. இந்த திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மூத்த குடிமக்கள் இலவச உதவியை பெறுகிறார்கள். கண்ணாடிகள், செவிப்புலன் கருவிகள் மற்றும் நடைப்பயிற்சி சாதனங்கள் ஆகியவற்றை பெறுகிறார்கள். இதனால் அவர்கள் சுயமாகவும் வசதியாகவும் வாழ முடிகிறது. கண்புரை அறுவை சிகிச்சை திட்டம். முதியவர்களில் பரவலாக காணப்படும் பிரச்சனையான கண்புரை தீர்க்க இலவசம் அல்லது மலிவு விலையில் கண்புரை அறுவை சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இது முதியவர்களுக்கு அவர்களின் பார்வையும் வாழ்க்கையின் தரத்தையும் மீண்டும் பெற உதவுகிறது. முதியவர்களுக்கு பராமரிப்பிற்கான உரிமை. இந்திய அரசு முதியவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினரால் பராமரிக்கப்படுவதற்கான உரிமையை உறுதி செய்துள்ளது. குடும்பம் இந்த பொறுப்பினை பூர்த்தி செய்யாவிட்டால் முதியவர்கள் அவர்களது உரிமைகளை பெற சட்ட உதவியை நாட முடியும். இந்த திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் நம் முதியவர்களை மரியாதை செய்து அவர்களை ஆதரிக்கும் ஒரு நல்ல முயற்சியாகும்.
முதியோர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் மாற்றுவதற்கு நம் அனைவரின் பங்கு மிகவும் முக்கியமானது. மூத்தவர்களுக்கு மரியாதை என்பது ஒரு சமுதாயத்தின் உண்மையான அடையாளம். தாத்தா, நம்முடைய மூத்தோர் நம்முடைய பெருமை. சரியா சொன்ன லட்சுமி. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆமாம் தாத்தா. நேயர்களே, மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவல்களோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லக்ஷ்மி மற்றும் நான் தாத்தா பரத். நேயர்களே, இதுவரை நீங்கள் நிலா சமுதாய வானொலி 90.4 ராஷ்டிரிய வயோதிக யோஜனாவின் சிறப்பு நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9629124512. உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் பதிவிடலாம். இந்த நிகழ்ச்சியானது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய அரசின் சமுதாய வானொலி சங்கங்கள் இணைந்து சமுதாய வானொலி வாயிலாக உங்களுக்கு வழங்கியது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழக அரசின் சமூக நலத்துறை கீழ் இத்திட்டங்களை செயல்படுத்தப்படுகின்றன. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மூத்தோருக்கு பயன்பெறும் செய்தி தொகுப்புடன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலா சமுதாய வானொலி 90.4. நன்றி.